வணக்கம் நண்பர்களே. கரூர்ல அந்த துயரமான சம்பவம் நடந்து 2 நாட்கள் ஆகிடுச்சு. இப்ப அத பத்தின ஷாக்கிங்கான நியூஸ் ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்கு. கரூர் சம்பவம் தொடர்பா இப்ப நடந்துட்டு இருக்கிற பரபரப்பான ஒரு சில விஷயங்களை நாம இப்ப பார்க்கலாம். கரூர்ல தளபதி பிரச்சாரத்துல ஆயிரக்கணக்கான தாவைக்கா தொண்டர்கள் சூழ்ந்திருக்கும் போது கரெக்டா தளபதி செந்தில் பாலாஜியை பத்தி பேசும்போது தளபதி விஜய் மேல செருப்பு வீசினது யாரு? ஒரு தனியாள் அவ்வளவு கூட்டத்துல துணிச்சலா இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? தளபதி விஜய் கூட்டத்துல குழப்பத்தை உண்டு பண்ணணும், அசம்பாவிதம் நடக்கணுங்கிறதுக்காகவே யாரோ செஞ்ச சதி வேலைதான் 40 உயிர்கள் பலியாகிறதுக்கு காரணம்னு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. நடந்த சம்பவம் தொடர்பா சிபிஐ விசாரணை நடத்தணும்னு தாவைக்கா சார்பா கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. தாவைக்கா சார்பா ஆஜரான வக்கீலும் இதே கருத்தை தான் முன்வைக்கிறாரு. தளபதி விஜய்க்கு எதிரா ஒரு மிகப்பெரிய சதி வேலை நடந்திருக்கு. நடந்த அந்த சதி செயலால அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கு. இது சம்பந்தமா நியாயமான விசாரணை நடக்கணும்னா இந்த கேஸ சிபிஐ விசாரிக்கணும்னு தாவைக்கா சார்பா கோர்ட்ல அப்ளை பண்ண போறதா சொல்லியிருக்காரு. தாவைக்கா மட்டும் இல்ல, மத்த அரசியல் கட்சிகளும் சிபிஐ விசாரணை நடத்தணும்னு தான் சொல்றாங்க. கரூர் சம்பவம் தொடர்பா கரூர் மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் தகவல் அறிக்கையில நடந்த சம்பவத்துக்கு காரணமா தாவைக்கா மாநில பொதுச் செயலாளர் பிசி ஆனந்த், மாநில இணை செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், இவங்க 3 பேரையும் எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்காங்க. முதல் கட்டமா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. அடுத்ததா பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்மல்குமார், இவங்க 2 பேரையும் கைது பண்றதுக்கு போலீஸ் தயாராகிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதே எஃப்ஐஆர்ல கடைசியா கட்சி தலைவருங்கிற முறையில தளபதி விஜய் பேரையும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அதிர்ச்சிகரமான ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடந்தது ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் தான். அதுக்காக இதுல தளபதியை பலிகடா ஆக்கலாம்னு பாக்குறாங்க. இதை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.